ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த லைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உளுந்து போண்டா அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 2 கப்பு உளுந்து ஆட் பண்ணுறோம். 2 கப் அப்படின்றது கிட்டத்தட்ட 1/2 kg உளுந்து வருது. தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு 3 டைம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா அலசுங்க. அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதோட தாராளமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் உளுந்து இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்றா அப்படியே 2 வெடித்த மாதிரி இருக்குது. இது கூட ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறோம். 2 கப்பு உளுந்துக்கு 1 கப்பு ரைஸ் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்திருக்கோம். அதோட உப்பு ஆட் பண்ணுறோம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஓரளவு அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கோம். வடைக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். போண்டா அப்படின்ற போது கொஞ்சம் நம்ம எக்ஸஸாகவே நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். போண்டா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒன்றுனா நிதானமாக ஆட் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேக வைங்க. ஏன்னா போண்டான்ற போது உள்ளே வேகணும். இதில் ஹோல் இல்லாதனால உள்ளே வேகத்துக்காக நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நிதானமாக குக் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓரளவு குக் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த போண்டாவில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.